எனவே அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சிறப்பான எதிர்கால காதலராக இருக்கட்டும் அல்லது உங்களது மனதிற்கினிய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் நல்ல சந்தோஷமா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன செஞ்சா இன்னும் அதிர்ஷ்டத்தை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ள முடியும், என்னென்ன செஞ்சா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாத்தையுமே பார்க்கலாம் நண்பர்களே. நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்க தினசரி பெற முடியும். நம்ம வீடியோ மிஸ் செய்யாம பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாமாங்க. அதுக்கு முன்னாடி மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 24ஆம் நாள் ஜூலை மாதம் 2022ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி தினங்க. எனவே ஏகாதசி விரதம் கடைபிடிப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலமாக நல்ல பலன்களை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களது குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருப்பது நல்ல பலன்களை கண்டிப்பாக தருங்க. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண நாள் கொண்டாடும் உள்ளங்களுக்கு எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் குரு பார்வையானது ராசியையும் ராசி அதிபதியின் மீதும் விழுகிறதுங்க. எனவே இது ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்புங்க. இது தவிர இன்றைய தினம் 2-9 சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மேலும் 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமக்கு நல்ல நன்மைகளில் தருங்க. எனவே இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக புதிய முயற்சிகள் உங்களது வியாபாரத்தில் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். இன்றைய தினம் புதியதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக தொடங்கலாம். உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இப்போ அமைஞ்சிருக்கு. எனவே கண்டிப்பாக இப்பொழுது நீங்கள் தொடங்குவது நல்ல உசிதமான தருணமா இப்போ அமைஞ்சிருக்குங்க. அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சிக்கனத்தை கடைபிடித்து சேமிக்கிறது எப்படி அப்படின்றத நீங்க கண்டிப்பா இன்னைக்கு மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்ல நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கு. திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த அனைத்து விதமான முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகளை தரும். எனவே முயற்சி செய்யுங்க. மேரேஜுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு அனுசரணையுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினம் நல்ல சிறப்பை நீங்கள் காண வேண்டும் என்றால் சேமிப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களது சொந்த பந்தங்கிட்ட அனுசரணை நடந்துக்கணும். இன்னைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளணும். இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நீங்க மாத்திக்க முடியும். அது எப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி இன்றைய தினம் தகுந்த உயர் அதிகாரிகளிடமோ அல்லது உங்களது பிரச்சனைகளை யாரிடம் பேசினால் தீருமோ அவர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக பேசணும். உங்ககிட்ட எதிர்ப்பு யார் தெரிவிக்கிறாங்களோ, உங்களோட அலுவலகத்தில் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா அவங்ககிட்டயே போயிட்டு நீங்க டைரக்டா இதனால தான் இந்த காரியம் செஞ்சேன் அப்படின்ட்டு நீங்க பேசி கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணிக்க முடியும். இதனால 2-3 நாளா இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் உங்களது ஆஃபீஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. இன்றைய தினம் எந்த விதமான ஒரு தவறான புரிதலும் உங்களது அலுவலகத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால சொல்றேன், நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தகுந்தவர்களிடம் நீங்கள் பேச வேண்டும். பேசுவது மூலமாக உங்களது பிரச்சனைகளை ஒண்ணுமே இல்லாமல் நீங்க மாத்திக்க முடியுங்க. இது ஒரு கம்யூனிகேஷன் டிஃபரன்ஸ் தான், கம்யூனிகேஷன் மிஸ்டேக் தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. எனவே எந்த விதமான பாதிப்புகள் உங்களது அலுவலகத்தில் வந்தாலும் நீங்க அவசரப்பட்டு வேலையை விட்டுறாங்க, ரிசைன் லெட்டர் கொடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த ஒரு எண்டு கார்டும் போட்டுறாதீங்க. தயவு செய்து பிரச்சனைகளை பேசி தீருங்கள். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் இருந்தாலும் உடல்நலில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. இன்றைய தினம் மன ரீதியான பயம்தான் உங்களுக்கு உங்களுடைய பொறுமையை இழக்க செய்யும். எனவே இன்றைய தினம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். அதற்கு உங்களுக்கு மன உறுதி கண்டிப்பாக தேவை. மன ரீதியாக எந்த விதமான விஷயத்தையும் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாங்க. உங்களால் எல்லாமே முடியுங்கிறது நீங்க நம்பணும். ஸோ தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. நல்ல நன்மைகள் காத்திருக்கு. பொறுமையா இன்னைக்கு டிசிஷன் எடுக்கிறது அவசியம். சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அறிவாற்றலான நல்ல சிந்தனையும் நேர்கொண்ட பார்வையும் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க உதவிகரமா இருக்கும். இதனால நிறைய பணம் நீங்க சம்பாதிக்கலாம். ஆனா நிறைய பணம் வருதுன்ட்டு நீங்க ஊதாரித்தனமா அதை செலவு பண்ணிட வேண்டாம். இன்றைய தினம் இனிமையான மாலை பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன சந்தோஷங்கள் உண்டு. அற்புதமான மாலை நேரத்துக்காக நீங்கள் விருந்தினர்களை உங்களது வீட்டுக்கு கூட்டக்கூடிய அல்லது தானாக சேரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுங்க. எனவே இன்றைய தினம் உங்களது மாலை நேரம் மிகச்சிறப்பாக கலகலப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரிடம் உங்களது மனதிற்கு
பார்க்க பிடித்தவரிடம் உங்களது காதலை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய காதலை நீங்கள் ஷேர் பண்றது மூலமாக இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் ஒரு தேவதையாக தெரியக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஆனாலும் சில பேசிக்கான விஷயங்களை உங்களது காதலை நீங்க பயன்படுத்தி இன்றைக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணலாம். இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் போட்டியிடக்கூடிய இயல்புகள் காணப்படுங்க. நீங்க போட்டியில நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றிகளையும் பெற செய்யுங்க. எனவே கண்டிப்பாக எந்த விதமான போட்டிகளா இருந்தாலும் நீங்கள் போய் தாராளமா கலந்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்க பெஸ்ட்டை போடுங்க. கண்டிப்பா வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது மனம் கவர்ந்த காதலரின் சில வெகுளித்தனமான செயல்கள் இன்றைய தினத்தை நீங்கள் ரொம்ப ரசிக்கக்கூடியதாக, மகிழ்ச்சியானதாக மாற்றக்கூடியதாக அமையுங்க. உங்களுக்கு ஆனந்தம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்தவருடன் வெகுளித்தனமான சில செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. மகிழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு இல்வாழ்க்கையில் அமைதியான நல்ல ஒரு இல்வாழ்க்கை இருக்குங்க. உங்களது இதயத்தில் இன்றைய தினம் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நல்ல நாளாக மாற்றிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் கண்டிப்பா நீங்க பொறுமையுடன் அன்போடு நடந்துக்கங்க. உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும், சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தயவுசெய்து நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெனிஃபிட் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நமக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு சிகப்பு கலர், அதாவது லைட் ரெட் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6ஆம் நம்பர் 6 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களது உயர்கல்வி சம்பந்தமாக இருக்கலாம், உங்களது எண்ணங்கள் சம்பந்தமாக இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகரமான சூழ்நிலைகள் இருக்கு. கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் விவேகமாக பயன்படுத்தினால் வெற்றிகள் நிச்சயங்க. இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் அனுபவ அறிவு கண்டிப்பாக வெளிப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு இறைப்பணிகள் நீங்க அதிக ஆர்வத்துடன் செயல்படுவீங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இன்னைக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். இன்றைய தினம் புதிதாக சில டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க சேரணும், அதை பற்றிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. புதிய விஷயங்களை தேடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நிறைய நீங்க டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அமையலாம். டிராவல் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க. மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தைரியம் தான் இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளுக்கு காரணமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை தருங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மேலும் நமது கன்னி டுடே ரசபலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.